Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 10 Companies Act 2013 நிருமச்சட்டம் 2013. The concept of company or corporation in business is not new but was dealt with in 4th century BC itself during Ardhasastra days. Its shape got revamped over a period of time according to the needs of business dynamic. Company form of business has certain distinct advantage over other form of business like sole proprietorship, partnership, etc. It includes features such as limited liability, perpetual succession, etc. ஏற்கனவே கூறியிருக்கிற மாதிரி இந்த வர்த்தகத்தில் இந்த கம்பெனி சங்கம் என்ற கருத்து புதுசு அப்படின்றது இல்லை. கார்ப்பரேஷன் அப்படின்ற கருத்து புதுசு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா 4ஆம் நூற்றாண்டுலேயே இயற்றப்பட்ட அர்த்த சாஸ்திரத்தில் நியசில் இந்த வார்த்தையை கையாளப்பட்டிருக்கு. மேலும் இந்த வியாபார வளர்ச்சிக்கு தேவைக்கும் தகுந்தாற் போல அந்த காலப்போக்கில் அதன் வடிவமைப்பு சீரமைக்கப்பட்டிருக்கு. இந்த வடிவமைப்பை கொண்ட வாணிபம் பிற வணிக நிறுவனங்களை தனியார் வாணிபம், கூட்டு வாணிபம் போன்றவற்றிலிருந்து மாறுபட்டு பல நன்மைகளை பெற்றிருக்கு. இந்த நிறுவனம் என்ற வார்த்தைக்கு வரையறுக்கப்பட்ட பொறுப்பு, நிரந்தர வாழ்வு போன்ற இயல்புகளை உள்ளடக்கியது. Then next, evaluation and history of company law in India. இந்திய நிறுவனச் சட்டத்தின் வரலாறும் பரிணாமமும். The earliest business association in England were the merchant guilds. Some of the merchant associations or guilds who have regulated the companies. இங்கிலாந்தில் இயங்கி வந்த வர்த்தகங்களில் வழிகாட்டி என்ற அமைப்பு ஆரம்ப காலத்தில் வியாபார வழிகாட்டியாக திகழ்ந்த போதிலும் மேலும் சில வணிகர்கள், சங்கங்கள் அல்லது குழுக்கள் இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்தி வழிநடத்துது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஃபர்ஸ்ட் ஒன், a royal charter established the East India Company in the year 1600. 1600ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியானது ராயல் சார்ட்டரால் நிறுவப்பட்டது. In England, the Joint Stock Company Act was passed for the first time in 1844. 1844 முதல் முறையாக இங்கிலாந்தில் நாட்டில் கூட்டு பங்கு நிறுவனங்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. The next, in the year 1850, taking the English Joint Stock Companies Act 1844 as a base, a provision was made for registration of joint stock companies in India. 1850ஆம் ஆண்டில் அதற்கு முன்னாடி அந்த வழக்கில் இருந்த, அதாவது 1844ஆம் ஆண்டு இங்கிலாந்து கூட்டு பங்கு நிறுவனத்துடைய சட்டங்களை அடிப்படையாக கொண்டு அந்த இந்தியாவில் அந்த கூட்டு பங்கு நிறுவனம் சட்டம் முதல் ஏற்பாடு செய்யப்பட்டது. The next, the Joint Stock Companies Act was passed in India, introducing the concept of limited liability in the year 1857. 1857ஆம் ஆண்டு அந்த வரையறுக்கப்பட்ட பொறுப்பு என்ற கருத்தினுடைய அறிமுகப்படுத்தி இந்திய கூட்டு பங்கு நிறுவனச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. The next, in 1913, the Indian Companies Act of 1913 was passed. The act introduced the institution of private companies in the corporate sector in India after independence, based on the recommendation of the Sri H.C. Baba Committee in 1950 and the provision of English Companies Act 1948. The Companies Act 1956 was introduced in the Parliament. இந்த 1913ஆம் ஆண்டு அந்த தனியார் நிறுவனங்களை அறிமுகப்படுத்தி அந்த நிறுவனச் சட்டங்கள்
அந்த 1913 என்ன பண்ணாங்க, இயற்றப்பட்டது. இந்த நிருமச் சட்டத்தை சுதந்திரத்துக்கு பிறகு மீளாய்வு செய்யும்போது 1950ஆம் ஆண்டு ஹெச்.சி. பாபா தலைமையில் இந்திய அரசு ஒரு குழுவை அமைச்சது. அந்த குழு தன்னுடைய அறிக்கையை 1952ஆம் ஆண்டு சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையை எப்போ சமர்ப்பித்தாங்க? இந்த இயர் 1952 சமர்ப்பித்தாங்க. The next, the Companies Act 1956 came into force on 1st April 1956. The main objectives of the Company Law 1956 are the sustain trust and faith of shareholders. இந்த குழுவுடைய பரிந்துரையின்படி அதன் அடிப்படையில் இங்கிலாந்து நிருமச் சட்டம் எப்படி எப்போ இருந்தது? இங்கிலாந்தில் 1956 அந்த நிருமங்கள் சட்டம் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஃபஸ்ட்டு ஒன், இந்த பங்குதாரர்கள் நம்பகத்தன்மை மற்றும் நம்பிக்கையும் காத்தல். த நெக்ஸ்ட்டு, டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் த ரைட்ஸ் ஆஃப் ஷேர்ஹோல்டர்ஸ். பங்குதாரர்களை உரிமைகளை பாதுகாப்பாக வைத்தல். பங்குதாரர்களோட உரிமைகளை என்ன பண்ணணும்? பாதுகாப்பாக வச்சுருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு, டு ஹாவ் டிராஸ்டிக் கண்ட்ரோல் ஓவர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கம்பெனி. நிறுவனத்துடைய அனைத்து நடவடிக்கைகளையும் கடுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு, டு மேக் ரெகுலேஷன் ஆஃப் அன் எஃபெக்டிவ் ஆனுவல் மீட்டிங். வருடாந்திர சட்டங்களை ஒழுங்குபடுத்தி பயனுள்ளதாக ஆக்குது. The next, the investment of general public should be used for the development of society or social welfare activities. இந்த பொதுமக்களுடைய முதலீட சமூக நல செயல்பாட்டிற்கும் மேம்பாட்டிற்கும் அபிவிருத்திக்கும் பயன்படுத்தும் வகையில் அதை அமைக்கிறது. Then the Companies Act 1956 has been amended from time to time. From 2016 to 2019, some important changes was made. இந்த இந்திய நிருமச் சட்டம் 1956ஆம் ஆண்டு 2006லையும் 2009லையும் அந்த காலத்தில் தகுந்தாற் போல சில முக்கிய மாற்றங்களை செய்து திருத்தி அமைக்கப்பட்டது. First one, the Company Law Board has been abolished and National Company Law Tribunal is formed. இந்த நிருமச் சட்ட வாரியம் அகற்றப்பட்டுட்டு தேசிய நிரும சட்டம் தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது. அதாவது கம்பெனி லா போர்டை எடுத்துட்டு அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்ற ஆக்டை என்ன பண்ணாங்க? ஃபார்ம் பண்ணாங்க. த நெக்ஸ்ட்டு, த ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் சிக் கம்பெனிஸ் will be undertaken by the NCLT and not by the Board for Industrial and Financial Reconstruction. நலிவடைந்த நிறுவனங்களை மீண்டும் திறம்பட செயல்பட ஏற்கனவே தொழில்துறை மற்றும் நிதி மறுசீரமைப்பு நிறுவனத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டதை நீக்கி தேசிய நிருமச் சட்ட தீர்ப்பாயத்தின் மூலமாக செயல்பட ஆவணம் செயல்பட்டது. Then earlier the BIFR was entrusted with the rehabilitation of sick companies as the matter came under the jurisdiction of the Sick Industrial Companies Act 1985. But now the Sick Industrial Companies Repeal Act 2003 has replaced SICA, and the work of revival and rehabilitation has been entrusted to NCL. இந்த நலிவடைந்த நிறுவனங்களை மறுசீரமைப்பு தொழில் பரிமாற்றத்தில் மற்றும் மறுசீரமைப்பு
நிதி மறுசீரமைப்பு சார்பில் நலிவடைந்த தொழில் நிறுவனங்களுக்கு அந்த சட்டம் 1985 எஸ்ஐசிஆர் மூலமாக அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. Again, the Companies Act has been amended in the year 2013 and has introduced several new concepts and definitions. ஆனாலும் இதை நலிவடைந்த தொழில் நிறுவனங்களில் நீக்குதல் சட்டம் 2013 மூலம் மாற்றி அமைக்கப்பட்டது. மேலும் இந்த நிறுவனங்கள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அளிப்பு பணிகளை தேசிய நிறுவனச் சட்டம் தீர்ப்பாயத்தில் ஒப்படைக்கப்பட்டது. These are all the evaluation and history of company law in India. இந்திய நிறுவனச் சட்டத்தின் வரலாறும் பரிணாமமும். Then next, the Companies Act 2013. நிறுவனச் சட்டம் 2013. The new Companies Act got the assent of President on 20th August 2013, but it was passed in the Lok Sabha on 18th December 2012 and in Rajya Sabha on 8th August 2013. The Act 2013 consists of 29th chapter, 470 section and 7 schedules as against 13 chapters, 658 sections and 5 schedules in 1956 Act. Separate chapter for registered values government companies furnish information or statistics. Nitish National Company Law Tribunal and Appellate Tribunal and Special Court are introduced in Companies Act 2013. இந்த 2013 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 29 திருத்தி அமைக்கப்பட்ட இந்திய நிறுவன சட்டம் 2013 படி அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று மேலும் இந்த சட்டம் டிசம்பர் மாதம் 18ஆம் நாள் 2012 வருஷம் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 2013 வருஷம் 8ஆம் தேதி ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது. இந்த 2012ஆம் ஆண்டில் இந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தான் அந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29 நாள் அந்த குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற இந்திய நிறுவனச் சட்டம் 2013 நிறைவேற்றப்பட்டு வந்தது. இந்த சட்டம் 29 அத்தியாயங்கள், 470 பிரிவுகள், 7 அட்டவணைகள் கொண்டது. இந்த இந்திய நிறுவனச் சட்டம் 2013 பதிவு செய்யப்பட்ட அரசு நிறுவனங்கள், தகவல் மற்றும் புள்ளியியல் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், தேசிய நிறுவன சட்டாய தீர்ப்பாயம் மற்றும் மேல்முறையீடு தீர்ப்பகம் மற்றும் சிறப்பு நீதிமன்றங்கள் ஆகியவற்றை தனித்தனியே அத்தியாயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. These are all the Companies Act 2013. Then next one, some important basic changes made in the new Companies Act 2013 are as follows. புதிய இந்திய நிறுவனச் சட்டம் 2013 படி ஏற்படுத்தப்பட்ட சில முக்கிய அடிப்படை மாற்றங்கள். First one, incorporation of company. The types of company: public company, private company, one-person company. Maximum number of members of private companies. தனி நிறுவனங்களுக்கான அதிகபட்ச உறுப்பினர்கள். A private company can have maximum 200 members. ஒரு தனி நிறுவனம் அதிகபட்சம் 200 உறுப்பினர்களை வைத்து கொண்டிருக்கலாம். Then one person company, ஒரு நபர் நிறுவனம். New concept introduced, புதிய கருத்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. Then commencement of business, தொழில் துவங்க சான்றிதழ். இந்த now
applicable to all companies having share capital. பங்கு மூலதனம் கொண்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். The next, Memorandum of Association. அமைப்பு முறை சாசனம். Object class. ரோகநிலை பிரிவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு Memorandum of Association to contain the object for which the company is proposed to the incorporated and any matter considered necessary in furtherance act thereof. இந்த சாசனத்தில் உருவாக்க செய்யப்பட இருக்கின்ற அந்த நிறுமத்தின் நோக்கத்தை உள்ளடக்கி இருக்க வேண்டும். மேலும் அது தேவைப்படுகின்ற அனைத்து விவரங்களையும் கொண்டிருக்க வேண்டும். தென் நெக்ஸ்ட்டு கீ மேனேஜரியல் பர்சன், முக்கிய நிர்வாக நபர்கள். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 51, பிரிவு 2 உட்பிரிவு 51. KPM இன்க்ளூட்ஸ், முக்கிய அரசு நபர்கள் என்ற சொல் கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது. CEO or MD or மேனேஜர், தலைமை நிர்வாக அதிகாரி, மேலாண்மை இயக்குனர், மேலாளர். தென் கம்பெனி செக்ரட்டரி, நிறுவனச் செயலர். தென் WTD, முழுநேர நிர்வாக இயக்குனர். தென் CFO, தலைமை நிதி அலுவலர். அண்ட் such other officers as may be prescribed, மற்றும் பிற அதிகாரிகள் தேவைப்பட்டால் பரிந்துரைக்கலாம். The next, appointment of whole time KMP, முழுநேர முக்கிய நிர்வாக நபர்களை பணியமர்த்துதல். செக்ஷன் 203, பிரிவு 203. State that every company belonging to class or classes of companies as may be prescribed shall have KMPs. ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுடைய முக்கிய நிர்வாக நபர்களை அல்லது குழுக்களை கொண்டிருக்க வேண்டும். அதை பற்றிய விவரத்தை உரிய பிரிவின் கீழ் காண்பிக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், MD or CEO or manager and in absence of WTD, and company secretary and chief financial officer. முழு நேர இயக்குனர் இல்லாத நிலையில் மேலாளரோ நிர்வாக அதிகாரியோ நிறுவனத்தின் செயலாளர் தலைமை நிதி அதிகாரி அந்த மாதிரி செயல்படலாம். The next, regarding issue of share capital. First, issue of shares at a discount. பங்கு முதல் வெளியீடு தொடர்பாக பங்குகளை தள்ளுபடியில் வெளியிடுதல். Shares other than sweet equity shares cannot be issued at a discount. சாதாரண பங்குகள் பணியாளர்கள் தவிர ஏனைய பங்குகளை தள்ளுபடியில் வெளியிடக்கூடாது. ஷேர்ஸ் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணக்கூடாது. The next, issue of preference share for more than 20 years. 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கக்கூடிய முன்னுரிமை பங்குகள். The preference shares have to be redeemed within 20 years of issue except for the shares issued for prescribed infrastructure projects, provided a certain percentage of shares are redeemed annually at the option of shareholders. இந்த பரிந்துரைக்கப்பட்ட உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அதை வெளியிடப்பட்ட முன்னுரிமை பங்குகளை தவிர ஏனையற்ற 20 ஆண்டுகளுக்கு மீட்கப்பட வேண்டும். தேவைப்பட்டால் அந்த பங்குதாரர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பங்குகளை ஆண்டுதோறும் மீட்டுக்கொள்ளலாம். The next, notice of alteration of share capital. பங்கு மூலதன மாற்றத்தை அறிவித்தல். The company shall
file a notice in the prescribed form with the registrar within a period of 30 days of redemption of redeemable preference shares. அந்த மீள்தரு அல்லது முன்னுரிமை பங்குகளை மீட்டு 30 நாளுக்குள்ள அது தொடர்பான செய்தியை அந்த பதிவாளருக்கு உரிய படிவத்தில் அந்த நிருமம் அறிவிக்க வேண்டும். Then next, consolidation and division of shares. பங்குகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் பகிர்வு செய்தல். The consolidation and division which result in change in the voting percentage of shareholders shall require approval of the tribunal to be effective. இந்த பங்குகளை ஒருங்கிணைப்பு செய்தல் மற்றும் பகிர்வு செய்தல் காரணமாக அந்த பங்குதாரர்களுடைய வாக்குமூலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதால் அந்த தீர்ப்பாயத்தின் ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். These are all the important basic changes made in the New Companies Act 2013. Then next, meaning and definition of a company. நிறுமத்தின் பொருள் மற்றும் இலக்கணம். The word company is derived from the Latin word and it originally referred to an association of persons who took their meals together. A company is a corporate body and all legal person having status and personality distinct and separate from the member constituting it. The company அப்படின்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அதாவது தமிழில் என்ன அப்படி இருக்குதுன்னா நிர்மம் அப்படின்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இந்த சொல்லுக்கு பலரும் கூடியுள்ள குழு என்று பொருள். இந்த நிர்மம் என்ற சொல் இது ஒரு நிர்ம அமைப்பு உறுப்பினர்களிடமிருந்து தனித்துவமான மற்றும் தனித்தன்மை கொண்ட சட்டப்பூர்வமான தனிநபர் ஆவார். The next, it is called a body corporate because the person composing it are made into one body by incorporating it according to the law and clothing it with legal personality. The word incorporation is derived from the Latin term corpus, which means body. இது ஒரு கழகம் என கூறலாம். ஏன் அப்படின்னா அந்த சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர், அந்த அலுவலர், அதாவது ஒரு நபர் அலுவலர், கார்ப்பரேஷன் அதாவது கழகம் என்ற சொல் ஆகும். த பாடி என்ற லத்தீன் மொழியிலிருந்து தோன்றியது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா பாடினா குழுமம் என்று அர்த்தம். த நெக்ஸ்ட், அக்கார்டிங்லி corporation is a legal person created by a process other than natural birth. It is for this reason sometimes called artificial legal person. As a legal person, a corporate is capable of enjoying many of the rights and incurring many of the liabilities of a natural person. இந்த கழகம் அப்படிங்கிறது ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நபர். அந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய இயற்கை நபர் குணம் உண்டு. சில சூழ்நிலையில் அந்த செயற்கை நபராகவும் கருதப்படுவார். இந்த சட்டப்படியான நபர் இயற்கை நபரை காட்டிலும் பல உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை வரையறுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். The next, an incorporated company owes its existence either to a special act of parliament or to company law. Public corporation like LIC, RBI, SBI, etc. have been brought into existence through special act of parliament, whereas companies like Tata Steel Limited, Reliance Industries Limited have been formed under the Companies Law, that is Companies Act 1956, which is being replaced by the Companies Act 2013.
இந்த உருவாக்கப்பட்ட நிறுமங்கள் ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலம் பாராளுமன்றத்திலோ அல்லது நிறும சட்டத்தின் அடிப்படையில் தோன்றுகின்றன. அந்த எல்ஐசி, ஆர்பிஐ, எஸ்பிஐ இதெல்லாம் பாராளுமன்றத்தில் சிறப்பு சட்டத்தின் மூலம் பொது கழகங்களாக உள்ளது. இது தவிர டாடா இரும்பு லிமிடெட், ரிலையன்ஸ் தொழில் லிமிடெட் ஆகியன இந்த கம்பெனி சட்டம் 1956 அது அந்த சட்டம் 2013 படி உருவாக்கப்பட்டது. சட்டப்படி பார்த்தா ஒரு நிறுமம் என்பது அந்தந்த நாட்டினுடைய சட்ட விதிமுறைகளின்படி உருவாக்கப்பட்ட இயற்கை அல்லது செயற்கை நபர்களின் ஒரு குழுவாக கருதப்படும். In the legal sense, a company is an association of both natural and artificial person and is incorporated under the existing law of country. அதான் சொன்னேன், சட்டப்படி பார்த்தா அது எப்படி இருக்கும், இயற்கையாவோ அல்லது செயற்கை நபராலோ உருவாக்கப்பட்டதாக இருக்கும். In terms of Company Act 2013, Section 2, Subsection 20, company means a company incorporated under this act or under any previous company law. இந்த நிறுமச்சட்டம் 2013 பிரிவு 2 உட்பிரிவு 20 கம்பெனி என்ற சொல்லை பின்வருமாறு பார்க்கலாம். கம்பெனி சட்டம் அல்லது ஏதேனும் முந்தைய கம்பெனி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி என்று பொருள் ஆகுது. Then Lord Justice Lindley has defined a company as an association of many persons who contribute money or money's worth to a common stock and employ it in some trade or business and who share the profit and loss arising therefrom. லிட்டன் அப்படின்றவர் இந்த கம்பெனி அப்படிங்கிறத பங்கு தொகையாக, அதாவது ஷேர் கேபிட்டல், பணம் திரட்டி அதை பொது நோக்கு, அதாவது காமன் பர்பஸ்க்காக பயன்படுத்த பல பேர் தன்மனம் ஒன்றாக இணைந்து சேர்ந்து செய்யக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர்கள் வாங்கக்கூடிய தொகையை கம்பெனி முதல் ஆகும். அதை வாங்குபவர்கள் அதன் உறுப்பினர்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் மெம்பர்ஸ். அதை கம்பெனியுடைய மூலதனத்தில் ஒவ்வொருவருக்கு உரிய பகுதி அவர்களது ஷேர்ஸ் எனப்படும். ஸோ அந்த பங்குகளுடைய உரிமை மாற்றம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டதாக இருக்கும். ஜேம்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த கம்பெனி அப்படின்றது எந்த ஒரு நபராலும் அந்த சங்கத்தில் அமைச்சு அதனை பணத்தினை பங்களித்து இந்த பணம் மதிப்புள்ள சரக்குகளை பணியாளர்களுக்கு வியாபாரத்தில் ஈடுபடுத்து மற்றும் அதில் ஏற்படக்கூடிய லாப நட்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் த above definition it can be concluded that the company is registered association having its own corporate and legal personality distinct which is separate from its member with a perpetual succession, a common seal for its signature, a common capital comprised of transferable shares and carrying limited liability. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த டெஃபினிஷன்ஸில் இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி அப்படின்றது ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் அல்லது சங்கம். இந்த சொந்த கழகங்கள் மற்றும் சட்டப்படியான நபர் ஆவார். இந்த சரியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உறுப்பினர்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடியது. பொதுவாக பொதுமுத்திரை, கையொப்பம், பொதுவான பொறுப்பு மற்றும் பங்கு மாற்றம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். நம்ம இந்த டாப்பிக்கை லாஸ்ட் இயரே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம், 11th படிச்சிருக்கோம். த நெக்ஸ்ட்டு பாடி கார்ப்பரேட். Body corporate means a corporate entity which has a legal existence according to Section 2, Subsection 11. Body corporate or corporation includes a private company, public company, one-person company, small company, limited liability partnership, foreign company incorporated outside India but does not include.
இந்த கழகம் குழுமம் என்பது ஒரு சட்டப்படி உருவாக்கப்பட்டது. பிரிவு 2 உட்பிரிவு 11 படி அந்த கழக குழுமம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, a cooperative society registered under any law relating to cooperative societies. அந்த கழகம் அப்படின்றது தனியார் நிறுவனம், பொது நிறுவனம், அந்த நபர்களால் சிறு நிறுவனங்கள் குறைவாக பொறுப்புடையதாக இருக்குது. இந்த அயல்நாட்டு நிறுவனத்திலேருந்து இந்தியாவுக்கு வெளியே உருவாக்கப்பட்ட கம்பெனியை உள்ளடக்கியதாக இருக்குது. அந்த இருந்தாலும் அதில் என்னென்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, அந்த கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஏதேனும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டுறவு சங்கமாக இருக்கணும். தென் எனி அதர் பாடி கார்ப்பரேட், it means not being a company as defined in this act. இதற்கான அலுவல் சார்ந்த அந்த அறிக்கையில் அறிவிப்பின் மூலமாக மத்திய அரசால் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் பிற கழகங்களாக இருக்கணும். அதாவது சட்டத்தின் கீழே அந்த கம்பெனி அப்படின்ட்டு வரையறுக்கப்படாத இருக்கணும். தென் நெக்ஸ்ட் டாபிக், ஃபார்மேஷன் ஆஃப் எ கம்பெனி ஆர் இன்கார்பரேஷன் ஆஃப் எ கம்பெனி, நிறுமத்தை உருவாக்குதல். Section 3, subsection 1 of the Act states that a company may be formed for any lawful purpose. இந்த பிரிவு 3 உட்பிரிவு 1 கம்பெனி சட்டம் அதனுடைய சட்டத்தின்படி கீழ்கண்ட ஒன்றை நம்ம பார்க்கலாம். என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், 7 or more person were the company to be formed is to be a public company. 7 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் அது பொது நிறுவனம் அப்படின்ட்டு பேரு. Then next, 2 or more person were the company to be formed is to be a private company. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் அது என்ன, தனி நிறுவனம். Then 1 person were the company to be a formed is to be 1 person company, that is to say a private company, by subscribing their names or his name to a memorandum and complying with the requirements of this act in respect of registration. ஒரு நபராக இருந்தால் அது ஒரு நபர் நிறுவனம் அப்படின்ட்டு கூறுறோம். அந்த தனி நிறுவனம் அல்லது தனது பெயர் அல்லது எந்த நபர் பெயரை வைத்துக்கொள் வேண்டுமானாலும் அதை அமைப்பு முறை சாசனத்தில் எழுதி சட்டப்படி தேவையான ஆவணங்களை வைத்து பதிவு செய்யணும். தென் நெக்ஸ்ட்டு, த ப்ராசஸ் ஆஃப் formation of company consists of different stages, which starts when a person envisages an idea to form a company and ends when a company gets a certificate from the Register of Companies after complying with the various provisions relating to the formation of a company. Formation of a company has been divided into 4 stages. First one, promotion. The next one, registration. Then next one, capital, subscription and commencement of business. இந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு பல நடைமுறைகள் பல்வேறு வகையில் கையாளணும். இந்த தனிநபருடைய கருத்துக்கள் மூலமாக அந்த ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவையான ஆவணங்களை கொண்டு அந்த நிறுவனம் உருவாக்கப்படுது. அந்த நிறுவனத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது 4 வகையாக இருக்குது. ப்ரமோஷன், இட் மீன்ஸ் நிர்வாகம். தென் பதிவு செய்தல், ரெஜிஸ்ட்ரேஷன். தென் கேபிட்டல், சப்ஸ்கிரிப்ஷன், முதல் போடுதல். தென் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், வியாபாரத்தை தொடங்குதல். தென் out of the 4 stages of the first 2 stages, promotion and registration are necessary for both public and private companies. இந்த 4 நிலைகளில் முதல் 2 நிலைகள், அதாவது உருவாக்குறதும் பதிவு செய்கிறதும் அப்படின்றது பொது நிறுவனத்துக்கும் தனியார் நிறுவனத்துக்கும் அவசியமாக இருக்குது. A private company can start
operating its business immediately after registration, but a public company has to pass through two more stages: capital subscription and commencement of business. இந்த தனியார் நிறுவனம் வியாபார செயல்பாடுகளை பதிவு செய்தவுடன் உடனடியாக மேற்கொள்ளும். ஆனால் அந்த பொது நிறுவனம் 4 நிலைகளை கடந்த பின் தான் செயல்பட்டு தொடங்க முடியும். Then a public company can raise funds from the public from issuing shares after following all the legal provisions of public issue which are specified in the Companies Act. A public company can start operating of its business. பொது நிறுவனம் தன்னுடைய நிதியை உயர்த்த பங்குகள் மீதாக பொது வெளியீட்டு செய்து பொது வெளியீடு தொடர்பான அந்த சட்ட தேவைகளை பூர்த்தி செய்து அந்த நிறும சட்டத்தின் மூலமாக தனது வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். These are all the formation or incorporation of a company. நிறுமத்தை உருவாக்குதல். Then next கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி நம்ம பார்ப்போம். Okay dear students, we will meet in next class.